எல்லோருக்கும் வணக்கம். ஜூனியர் விகடனின் கருத்து கணிப்பு வெளியாயிருந்தது. அத படிச்சு பார்த்தேன். அது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. அ எங்க டீவியேஷன்ஸ் இருக்கு, எங்க கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு பார்க்குறப்ப எனக்குள்ள இருந்த கொஸ்டின் மட்டும் நான் உங்கள்ட்ட சொல்றேன், பகிர விரும்புறேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 44% வந்து விஜய் சாருக்கு விழுது. அதே நேரத்தில தமிழகத்தின் எதிர்கால தலைவர் அப்படின்னு பார்க்குறப்ப 47% விஜய் சாருக்கு விழுகுது. அப்புறம் எந்த கட்சிக்கு வாக்களிக்க விரும்புறீங்கன்னு கேட்குறப்ப, 24% வந்து டிவிகேக்கு 24 சம்திங் டிவிகேக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி எந்த கட்சி ஆட்சி அமைக்க விரும்புகிறீர்கள்னு ஒரு கொஸ்டின் தனியா கேட்குறாங்க. அதில 27% டிவிகேக்கு சொல்றாங்க. இதில வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற பெர்சன்டேஜ் வந்து பயங்கர வேரியேஷன்ஸா இருக்கு. பயங்கர கொஸ்டின கிரியேட் பண்ணுது. ஸோ, அதனால இது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. மக்கள் யாரும் இத நம்ப வேணாம். ஜூனியர் விகடனின் கருத்து கணிப்ப நம்பவே வேணாம். இது கருத்து கணிப்பு இல்ல, இது கருத்து திணிப்பு. கடுப்புல எடுத்திருக்காங்களா? இல்ல வேற எதுவும் பயாஸ்டா எடுத்திருக்காங்களான்னு தெரியல. கள நிலவரம் டிவிகேக்கு பயங்கர சாதகமா இருக்கு. இந்த மாரி மக்களோட மனசுல தேவையில்லாத குழப்பத்த உண்டு பண்றதுக்காக கடைசி நேரத்தில இந்த மாரி விஷயங்கள அவங்க கிரியேட் பண்றாங்க. இத நம்ப தேவையில்ல. அத பார்த்தாலே தெரியும். நீங்களே பார்த்தா தெரியும். அவங்க இன்னும் அ படிக்காதவங்க மட்டும் தான் அரசியல கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா படிச்ச இளைஞர்களும் அரசியல கவனிக்கிறாங்கன்றது இந்த எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும்.